ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டே 4ல் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரோட பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். இப்போ செகண்ட் வீடியோ பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சம் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு அடிப்படை நிலை பேசிக் லெவல், அதில் எப்படி ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்க்க போகிறோம். அடுத்து இடைநிலை இன்டர்மீடியட் லெவல், அந்த எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன் வாழ்வியல் கணக்குகள், வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம், இதில் HCF எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாலினாமியல்ஸில் நம்ம எப்படி பல்லுறுப்புக்கோவையில் எப்படி HCF கண்டுபிடிக்கணும், சரியா? பாலினாமியல்ஸில் எப்படி HCF கண்டுபிடிக்கணுங்கிறத டீட்டெயிலாக இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். பேசிக் லெவலில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1525, இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 3 மெத்தட்ஸில் எதனாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? 1525 ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1525 நம்ம இப்போ எந்த மெத்தட் போகலாம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போகலாமா? ஓகே, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 15 3ஆல் டிவைட் பண்ணலாம். 5 3s are 15. 5ங்கிறது ப்ரைம் நம்பர், அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ 15 எப்படி எழுதிக்கலாம்? 3 × 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, 25க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பாருங்கள். 25க்கு 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 5s are 25. 5ங்கிறது ப்ரைம் நம்பர், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ 25ஐ 5 × 5 அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்மில் எழுதணும்னா 5² அடுக்குக்குறி வடிவத்தில் 5² எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு HCF எப்படி கண்டுபிடிப்பீங்க? HCF ரெண்டுலேயுமே காமனாக இருக்கணும். இங்கேயும் 5 இருக்குது, 1 செகண்ட், இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5ங்கிற டேர்ம் இருக்குது. அப்போ 5 எழுதிட்டு அதில் லோயஸ்ட் பவர் இங்கே 5 power 1 தான் இருக்குது, இங்கே 5². அப்போ இதில் லோயஸ்ட் பவர் எது அப்படின்னா 5 power 1. இப்போ இதான் நமக்கு தேவையான HCF. 5 power 1ங்கிறது என்னது? 5. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன இருக்குது அப்படின்னா 18 24 42, இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். 18 1 செகண்ட் 18 24 42. ஓகே, நம்பர்ஸ் கரெக்ட் தானே? 18 24 42. இந்த 3 நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா HCF கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த கொஸ்டினை நான் யூக்ளிட் டிவிஷன் அந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். யூக்ளிட் அல்காரிதமில் சால்வ் பண்ணலாம். அது எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்த 3 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 3 நம்பர்ஸில் ஏதாச்சும் 2 நம்பர் எடுத்துக்கலாம். எந்த 2 நம்பர்னாலும் எடுத்துகிட்டு கிரேட்டஸ்ட் நம்பரை உள்ளே போட்டுட்டு லோயஸ்ட் நம்பரை வெளியே போட்டுருங்க. இந்த 18 24ல் பெரிய நம்பர் இது 24, சின்ன நம்பர் 18. இப்போ இதில் எத்தனை 18 இருக்குது? ஒரு 18 தான் இருக்குது. அப்போ 1 18s are 18. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 6. அப்போ இதுக்கு என்ன வந்துருச்சு? ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 0 வர வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்வீங்க? இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 அப்படியே வெளியே எழுதிக்கிடுவீங்க. இந்த 18 உள்ளே எழுதிக்கோங்க, 18. அப்போ 3 6 are 18. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்போ எப்போ 0 வருதோ நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சைடில், அதாவது டிவைசர் என்ன நம்பரை வச்சு வகுக்கணும் அதான் HCF. அப்போ இந்த 18க்கும் 24க்கும் HCF வேல்யூ என்னது? 6. HCF வேல்யூ 6. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்டு நம்பர் என்னது? 42. இந்த 42வை ஏற்கனவே HCF என்ன கண்டுபிடிச்சோம்? 6. அந்த 6ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? அப்போ இது 6th டேபிளில் வருமானு பாருங்கள். ஈஸியாக வருது. 7 6 are 42. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 0. அப்போ கழிக்கிறப்போ 0 வந்துருச்சு. அப்போ ரிமைண்டர் எப்போ 0 வருதோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சைடில் உள்ளதான் என்னது? HCF. அப்போ இந்த 3 நம்பர்ஸ்க்கு இடையில்
நம்ம HCF வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆன்சர் என்னது, 6. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 40 மற்றும் 60 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது காரணியை கண்டுபிடிக்க. இதெல்லாம் நீங்களே என்ன செஞ்சிடலாம், சால்வ் பண்ணிடலாம். இதை ஹோம்ஒர்க் மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து செகண்ட் இன்டர்மீடியட் லெவல் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சரியா? அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், பவரை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் HCF 144 198. அப்போ ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 144 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன, லேடர் மெத்தட் போடலாம். 144 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 7 2s are 14, 2 2s are 4. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 3 2s are 6, ரிமைனிங் 1, 6 2s are 12. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 18. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம், 9. மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணலாம், 3 3s are 9. இப்போ 3ங்கிறது ப்ரைம் நம்பர். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், 1 2 3 4. அப்போ இங்கே 2ங்கிறது 4 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்து 3ங்கிறது 1 2. அப்போ 3ங்கிற நம்பர் 2 டைம்ஸ் வந்திருக்கு. சரியா? அப்போ இங்கே நம்ம 2 power 4 இன்ட்டு 3 power 2ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 198ங்கிற நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 198 இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 9 2s are 18, ரிமைனிங் 1, 9 2s are 18. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணலாம், 3 3s are 9, 3 3s are 9. மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணலாம், 1 3 is 3, 1 3 is 3. அப்போ 11 ப்ரைம் நம்பர். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 2 வந்து 1 டைம்ஸ் வந்திருக்கு, 2 power 1. 3 2 டைம்ஸ் வந்திருக்கு, 3 ஸ்கொயர்டு. 11 1 டைம் வந்திருக்கு, 11 power 1. ஓகேவா? அப்போ இதோட 2 ஃபேக்டர்ஸையும் ப்ரைம் ஃபேக்டர்ஸையும் எழுதிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது, 2 இருக்கா? அப்போ 2 எழுதிட்டு, அப்போ இதுக்கு HCF எப்படி எழுதுவீங்க, HCF ரெண்டுலேயுமே 2 இருக்குது, அதை எழுதிட்டு 1 செகண்ட் கலரை மாற்றிக்கலாம். ரெண்டுலேயுமே 2 இருக்குது, 2. இதில் லோயஸ்ட் பவர் என்னது, 1. அப்போ 2 power 1 இன்ட்டு 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சரியா? சரி, லோயஸ்ட் பவர் என்ன, சேம் பவர் 2 2ன்னு இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர்டாக அப்படி எழுதிக்கோங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 11 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ அதை எழுத வேணாம், விட்டுருங்க. அப்போ 2 power 1 2, 3 ஸ்கொயர் 9, 9 2s are என்ன, 18. ஓகேவா? சரி, அப்போ இந்த சம்மோட HCF வேல்யூ 18. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். வாட் இஸ் த HCF? டைரெக்டாகவே இவங்க ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் கொடுத்துட்டாங்க. டைரெக்டாக இவங்க ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, டைரெக்டாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கொடுத்ததில்ல. நம்ம 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சரி, அப்போ 2 எழுதிக்கோங்க. லோயஸ்ட் பவர் என்ன, 2. அப்போ 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு இங்கேயும் 3ங்கிற நம்பர் இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ 3 பவர் லோயஸ்ட் பவர் என்ன, 2வா 3யா, 2. அப்போ 2 எழுதிட்டு லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் 5 இருக்குது, ஆனால் இந்த டேர்மில் 5 இல்லை. இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இல்லை. அப்போ காமனாக இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதை விட்டுட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 ஸ்கொயர்ட் 4, 3 ஸ்கொயர் 9. அப்போ 9 4s are 36. அப்போ கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் HCF வேல்யூ இஸ் 36. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ரியல் வேர்டு ப்ராப்ளம். அது என்ன சார் அப்படின்னா, அந்த HCF வந்து எப்படி வேர்டு ப்ராப்ளமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மேக்ஸில் நம்ம ரொம்ப தடவை படிக்கிறப்ப ஏன் சார் இந்த மேக்ஸ் படிக்கிறோம் அப்படிங்கிற குழப்பம் பசங்களுக்கு இருக்கும். ஏன் மேக்ஸில் ரியல் லைஃப்பில் யூஸ் ஆகுமா, அந்த மாதிரி டவுட் இருக்கும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? அப்போ இந்த HCF படிக்குமே அதை ரியல் லைஃப்பில் எப்படி சார் யூஸ் பண்ணலான்னா, கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். A milkman has 45 liters of cow milk and 75 liters of buffalo milk. He wants to pour both types of milk into containers of equal size such that no milk is left over. What is the maximum capacity? What is the maximum capacity of such a container?
இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது, ஒரு பால் வியாபாரி இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், என்ன பண்ணுறான், 45 லிட்டர்ஸ் கவு மில்க் பசும்பால் இருக்குது, 75 லிட்டர்ஸ் பஃபலோ எருமை பால் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் அவன் என்ன செய்கிறான்னா, ஒரே கண்டெய்னரை வச்சுட்டு, ஈக்குவல் சைஸ் கண்டெய்னர், ஒரே சைஸ் கண்டெய்னரை வச்சுட்டு அந்த மில்கை எடுக்கிறப்ப ரிமைனிங் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டரில் அவன் அந்த கண்டெய்னர் வச்சுருக்கான்னா, இந்த 45 லிட்டர்ஸை ஒன்றா அவன் ஒரு லிட்டராக எடுத்து ஊற்றுனான் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம், ரிமைனிங் இல்லாமல் அவன் அதை மெஷர் பண்ண முடியும். அதே 1 லிட்டர் கண்டெய்னர், அதே 1 லிட்டர் கண்டெய்னரை வச்சு 75 லிட்டர்ஸையும் அவன் என்ன செய்ய முடியும், ரிமைனிங் இல்லாமல் அவன் மெஷர் பண்ண முடியும். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு 5 லிட்டர் கண்டெய்னர் எடுத்துருக்கான்னு வைங்க. இந்த 5ங்கிறது 45ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். அப்போ 5 லிட்டர் இதுக்கு ஓகே, ரிமைனிங் இல்லாமல் மெஷர் பண்ணிடலாம். 75ஐயும் 5 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும், 5ஆல் வகுக்கலாம். அப்போ ரிமைனிங் இல்லாமல் இந்த 75 லிட்டர்ஸையும் அவன் என்ன செஞ்சிடலாம், அந்த பாலை அளந்து ஊற்றிடலாம். சரியா? அப்போ இதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 பெருசா 5 பெருசா, அப்போ இதுக்கு அடுத்து வேறு என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒவ்வொரு நம்பராக நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஹச்சிசிஎஃப் வேல்யூ பார்க்கணும். சரியா? அப்போ இந்த 45க்கும் 75 இடையில் ஹச்சிசிஎஃப் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 3 மெத்தட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம், அதில் எந்த மெத்தட்னாலும் சால்வ் பண்ணலாம். சரியா? சரி, நம்ம தேர்டு மெத்தட் போகலாம், யூக்ளிட் அல்காரிதம் போகலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதே ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க, ஹையர் கிளாஸில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, 75 பெரிய நம்பரை வெளியே போடுங்க, ஸ்மாலஸ்ட் நம்பரை உள்ளே போட்டுருங்க, வெளியே போடுங்க. இப்போ இந்த 75ல் 45 ஹவு மெனி டைம்ஸ்? 1 டைம். அப்போ 45 நீங்கள் 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா அபோவ் 80 போயிடும். சரியா? சரி, அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? 0 3 13 வருது. ஓகே, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அது வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 30யை வெளியே எழுதிக்கோங்க, 45 உள்ளே எழுதிக்கோங்க. அப்போ இதில் 1 டைம்ஸ் தான் இருக்குது, 130 இஸ் 30. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 5 1. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அடுத்த ப்ராசஸ் போகலாம். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 15 வெளியே போட்டு 30யை உள்ளே போட்டுருங்க. சரியா? அப்போ 2 15s are 30. அப்போ ரிமைண்டிங்னு வந்துச்சு, நமக்கு 0 வந்துருச்சு. அப்போ எப்போ நமக்கு ரிமைண்டர் 0 வருதோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு சைடில் என்ன டிவைசர் இருக்கோ, வகுத்தி என்னவோ அதுதான் நமக்கு தேவையான ஹச்சிசிஎஃப். ஓகேவா? அப்போ கொஸ்டின் நம்பர் 6க்கு அந்த மில்க் மேன் வந்து 15 லிட்டர் கண்டெய்னரை யூஸ் பண்ணானா இந்த 45 லிட்டரையும் 75 லிட்டரையும் ரிமைனிங் இல்லாமல் அவன் என்ன செஞ்சிட முடியும், மெஷர் பண்ணிட முடியும். இன்னொன்று ஹிண்ட்டு சொல்லித்தரேன். இந்த கொஸ்டினில் மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு வந்துட்டாலே, மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு வந்தால் ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு வந்தால் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மினிமம் அப்படின்னு வந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எல்சிஎம் பற்றி படிக்கிறப்ப அந்த மாதிரி கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாலினாமியலில் ஒரு பல்லுறுப்புக்கோவையில் ஹச்சிசிஎஃப் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, காரணிப்படுத்தணும். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கோவையும் அதன் காரணிகளாக முழுமையாக பிரிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரி, செகண்டு பொதுவான காரணிகளை தேர்ந்தெடுக்கணும். மூணாவது அந்த பொதுவான காரணிகளில் லோயஸ்ட் பவர், குறைந்த அடுக்க பெருக்கணும்னா நமக்கு ஹச்சிசிஎஃப் கிடைக்கும். சரியா? இங்கிலீஷ் மீடியம் நீங்களும் கவனிச்சுக்கோங்க. எப்படி ஹச்சிசிஎஃப் பாலினாமியலை கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் ஈச் பாலினாமியல், ஒவ்வொரு பாலினாமியலையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். செகண்டு அது ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப காமன் டேர்ம்ஸாக எடுக்கலாம், இல்லாட்டா ஸ்பிளிட்டிங் இன் மிடில் டேர்ம், இல்லாட்டா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ், இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். செகண்டு அதோட காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். தேர்டு மல்டிப்ளை த லோயஸ்ட் பவர், அந்த லோயஸ்ட் பவர்லாம் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஹச்சிசிஎஃப் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? சரி,
இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? பேசிக் மோனோமியல். மோனோமியல்னால என்னது? பாலினாமியலில் ஒரு டைப், ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் அதுக்கு பேர் தான் மோனோமியல். இப்போ ப்ராப்ளம் 1ல் ஃபைண்ட் த HCF 12x³ y² அண்ட் 18x² y/4. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். HCF ஆஃப் 12 அண்ட் 18. இந்த நம்பர் 12க்கும் 18க்கும் HCF என்னது? 6. எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். 3 மெத்தட்ஸ் இருக்குது, இதில் நாம சால்வ் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் கண்டுபிடிச்சோம், செகண்ட் வேரியபிள். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ x³ ஒரு இடத்துல x². இதில் லோயஸ்ட் பவர் இது x². அடுத்து ரெண்டு டேர்ம்லேயுமே ஒய் டேர்ம் இருக்குது, y² இருக்குது. இன்னொரு மோனோமியலில் y/4 இருக்குது. இதில் லோயஸ்ட் பவர் என்ன? y². சரியா? அப்போ இதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பர் 6 இன்ட்டு அடுத்து x² இன்ட்டு அடுத்து y². இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அதான் தேவையான HCF 6x² y². ஓகேவா? சரி, இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் மோனோமியல் கொடுத்தா சால்வ் பண்ணிடலாமா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு வேணால் ஒரு சம் மாதிரி கொடுக்குறேன், நீங்கள் ரஃப் நோட் இருந்தால் நோட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். 8x³ y z² இது ஒரு டேர்மு. அடுத்து 12x z³ இப்படி இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த 2 டேர்ம்ஸில் நம்ம என்ன செய்யணும்? HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர்ஸ் கடையில் பார்க்கணும். 8க்கும் 12க்கும் HCF பார்க்கணும். பார்த்துடலாமா? சரி, இப்போயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாமே. 12 லார்ஜஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் 8. அப்போ இந்த 1 8s are 8. அப்போ ரிமைனிங் 4 நாட் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப் போகணும். 8 உள்ளே போட்டுக்கோங்க, 4 வெளியே போட்டுக்கோங்க. 2 4s are 8. அப்போ ரிமைண்டர் நமக்கு 0 வந்துருச்சு. அப்போ ரிமைண்டர் 0 வந்தால் சைடில் உள்ளதான் என்னது? HCF. ஓகேவா? சரி, நம்பர்ஸுக்கு பார்த்துட்டோம். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா HCF டைரெக்டாக எழுதிடலாம். எப்படி எழுதலாம்? நம்பர் வந்து 4 வந்துச்சு. அடுத்து இங்கேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது. இப்போ இதில் லோயஸ்ட் பவர் எது? இங்கே 3 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே எக்ஸ் எழுதிக்கோங்க, பவர் 1. அடுத்து ஒய் இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ அதை விட்டுருங்க. ஏன்னா HCFனால என்ன? ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். ரெண்டுலேயுமே காமனாக அந்த டேர்ம்ஸ் வந்திருக்கணும். இங்கே இசட் இருக்குது, இங்கேயும் இசட் இருக்குது. அப்போ இதில் லோயஸ்ட் பவர் எது? z². அப்போ z². அப்போ இதான் நமக்கு தேவையான ஆன்சர், 4xz². ஓகேவா? சரி, அப்போ இந்த மாதிரி மோனோமியல் கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும்? மோனோமியல் கொடுத்தா HCF கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த HCF ஆஃப் x² - 4 அண்ட் x+2 த ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி பாலினாமியல் வந்தால் அதை அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, பாருங்கள். அதே சம் தான் தமிழ் மீடியத்தில். இப்போ இந்த x² - 4 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. சரியா? இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த x² - 4 x² மைனஸ் இந்த 4 ஸ்கொயர்டு வர மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 2² எழுதிக்கலாம். 2² 4. ஏற்கனவே ஸ்கொயர் டேபிளாக உங்களை படிக்க சொன்னேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஸ்மாலஸ்ட் நம்பர் 4 வரப்போய் 2² ஈஸியாக சொல்லிட்டோம். ஒருவேளை 169 வந்தால் 13². சரியா? நீங்கள் எப்பயுமே ஸ்கொயர் டேபிள், கியூப் டேபிள் படிச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, அப்போ இந்த கொடுத்துருக்கதை x² 2² எழுதியாச்சு. இதில் ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா a² - b². இதுக்கு ஃபார்முலா a + b இன்ட்டு a - b. ஓகேவா? இப்போ இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 2 இருக்குது. அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் போடுவீங்க, பிக்கு பதிலாக 2 போடுவீங்க. அப்போ x+2 இந்த வந்துடுச்சு. செகண்ட் ஃபார்முலாவில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக எக்ஸு மைனஸ் பிக்கு பதிலாக 2. அப்போ x - 2 இந்த இருக்குது.
அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டு அதை 2 டேர்ம்ஸாக மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எப்படி ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2 ஸ்கொயர்னா அது எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். 5 ஸ்கொயர்னா 5 இன்ட்டு 5 அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருந்தால் அதை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, அப்போ இந்த கொடுத்துருக்கிற 2 பாலினாமியல்ஸையும் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். காமனாக என்ன இருக்குது? இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 2, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 2, இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, அதை விட்டுருங்க. அதே டைம் இங்கே இருக்கா? இல்லை. அப்போ இங்கே காமனாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 2 மட்டும்தான் இருக்குது. சரியா? அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் HCF ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா? அப்போ ஒரு பாலினாமியலில் நம்ம எப்படி HCF வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகேவா? மோனோமியல் கொடுத்தா எப்படி பார்க்கணும், அதே இது வேறு மாதிரி பாலினாமியல் கொடுத்தா அதை அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி எப்படி HCF கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இந்த கிளாஸ் ஃபுல் டீட்டெயிலாக போட்டோன்னா 1 hour கூட பத்தாது நமக்கு. நான் பேசிக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? வேறு எதுவும் கிளாஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கேற்றாப்புல கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம மேக்ஸ் கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.